அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, ஏப்பா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நியமிச்சிருக்காங்களே, அதை பத்தி பேசுறியாப்பா, பேசுப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் கே வெங்கட நாராயணா. அவர் தான் தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி. அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசிலிருந்து மத்திய அரசுக்கு நடுவில் இணைப்பு பாலமாக செயல்படுறதுக்கான ஒரு பொறுப்பை அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் வழங்கியிருக்கிறார்கள்? அவர் பார்த்தீங்கன்னா பிறப்பால் ஒரு கன்னடர் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சை எழ ஆரம்பிச்சிச்சு. எப்பா ஏற்கனவே நமக்கு காவேரி பஞ்சாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதில் வேற புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி நீங்க புதுசா ஒரு பஞ்சாயத்தை ஏற்கனவே சட்டமன்றத்தில் கிளப்பி விட்டீங்க, அது நமக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று கூட பார்த்தீங்கன்னா விகடனில் பெரிய நீட்டா தலையங்கமே வந்திருக்குது. சட்டமன்றத்திலே எதிர்கட்சிகள் சிபிஎம், அதே போல பாமக, அதிமுக இவங்களாம் அது ஒரு பிரச்சனையை எழுப்புனாங்க, வேணாங்க புது நடுவர் மன்றம்லாம் வேணான்ட்டு. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் கர்நாடகா பேஸ்டா இருக்கிற ஒரு நபரை நம்ம மத்திய மாநில அரசுக்கு நடுவில் ஒரு இணைப்பு புள்ளியா நாங்க பிரதிநிதியா நியமிக்கிறோம்னு சொல்லி நியமிச்சிருக்கீங்களே, முதல்ல எதுக்கு, என்ன காரணத்துக்காக, என்ன தகுதி அடிப்படையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டுக்கு, எதுக்கு அவருக்கு அந்த போஸ்டிங் வருது அப்படின்லாம் பயங்கரமான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. என்ன காரணம்? எல்லாம் உங்களால தான். யாரு? எல்லாம் தாவேக நண்பர்களால் தான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீதான் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நம்ம இவர் அடிப்பார் இல்லையா, நம்பியார் வடிவேல, அந்த மாதிரி தான். அண்ணனை ஜெயிக்க வச்சிட்டீங்கல்ல. அண்ணன் ஒரு வேளை தோத்து இருந்தாரு அப்படின்னா ஜனநாயகம் படத்துடைய லாஸுக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுத்து காம்பன்சேட் பண்ணியிருப்பாரு. அவர் வேற வழி இல்லாம கனத்த இதயத்துடன் இப்படி ஒரு போஸ்டிங்கை போட வேண்டியதா ஆயிடுச்சு. ஆமாங்க, போட்டாச்சு. அது பெரிய கான்ட்ரவர்சி ஆனோடனே நம்முடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு, எங்க இதை அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கலாமாங்க, அது என்ன அவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் இல்லைங்க, அது ஒரு சின்ன போஸ்டிங். அது ஜனநாயகன் படம் பிரச்சனை வந்தப்ப 500 கோடி போட்டிருக்காரு, ஒரு கடினமான காலகட்டங்கள்லாம் கூட நின்னாரு, நஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு நின்னாரு, அதனால ஒரு கர்டசிக்காக அவருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, இதை போய் தப்பா சொல்றீங்களே அப்படிங்கிறாரு. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் கர்நாடகாவில் போய் தொழில் தான் செஞ்சிருக்காரு. அவர் ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பிரதிநிதி. அவர் எந்த முடிவுகளையும் பெரிய முடிவுகள் அவர் என்ன இன்னைக்கு பெரிய அப்ரூவல் கொடுக்க போறாரா, இல்ல பெரிய முடிவுகள் எடுக்க போறாரா, டெல்லிக்கான பிரதிநிதியா தான் இருக்க போறாரு. ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க மிகவும் உறுதியாக நின்றவர்கள். இல்ல நமக்கு புரியல. இப்ப ஜனநாயகன் படத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல. இப்ப இருக்கிற அரசுக்கும் ஜனநாயகன் படம்ன்றது விஜய் அவர்கள் நடிகரா இருக்கும் போது எடுத்த கடைசி படம். அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவர் கர்நாடகாக்காரர் இல்லைங்க, அவர் ஆந்திராக்காரர். சரி, இருந்துட்டு போட்டோம். ஆந்திராக்காரருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏற்கனவே அவரை சுத்தி இருக்கிறவங்க முழுக்க தெலுங்கு ஆளுங்க தான். ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் இருந்து, விஷ்ணு ரெட்டியில இருந்து, ஆதவ் அர்ஜுனா இருந்து எல்லாமே தெலுங்கு தான். இப்ப இவரு பாத்தீங்கன்னா கவர்னரை பார்க்க போனார்ல, ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கொடுறதுக்கு, அப்பயே கூட நின்றுந்தாருங்க ஜனநாயகன் ப்ரொடியூசர். யாரா நம்ம சிங்கர் ஹரிஹரன் மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தா அவருதான். அவருக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம்னா, ஜனநாயகன் நஷ்டத்தை பேர் பண்ணிக்கிட்டு கூடயே நின்னாருங்க. அதனால தான் அந்த நஷ்டத்தை பேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, அதனால அவர் நஷ்டப்பட்டு போயிட்டாரு அப்படின்னா, நீங்க உங்க சொத்தை வித்து கூட கொடுத்துட்டு போங்க. ஏங்க தியாகம் பண்றதுன்னு ஆயிடுச்சு. உங்க படம் வரல அப்படின்னா நீங்க அதுக்கு வேற ஏதோ ஒரு காம்பன்சேட் பண்ணிட்டு போங்க, இல்ல பரவாயில்ல இன்னொரு படம் கூட நடிச்சுட்டு போங்க. உங்களை யாரு கேட்க போறா? அது எப்படி நீங்க எங்க தமிழ்நாட்டுடைய ஒரு பிரதிநிதியாக நீங்க அவரை போட்டு காம்பன்சேட் பண்ண முடியும்? அது உங்க பர்சனல் பிரச்சனைங்க. சரி, அதுக்கு இன்னொரு விளக்கம் வேற சொல்றாங்க. என்னன்னா, அவரு அது அந்த போஸ்டிங் வச்சுலாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியாதுங்க. அது ஒன்றும் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் இல்லை, அப்படியே அமைச்சருக்கு நிகரான போஸ்டிங்லாம் பில்டப் கொடுத்துருக்காங்கன்ட்டு. சம்பாதிக்க முடியும் முடியாதுன்றதெல்லாம் மேட்டரே இல்லை. இப்போ அந்த போஸ்டிங்க்கு 80,000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யாலும் 500 கோடியை கொடுத்துட்டு, அதாவது செலவு பண்ணிட்டு, அதுக்கு வட்டியும் கொடுத்துட்டு, விஜய் அவர்களுக்கு ஒரு 200-250 கோடி சம்பளமும் கொடுத்துட்டு 80,000 ரூபாய் சம்பளத்துக்காக வேலை செய்யறாரு. அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, அந்த 500 கோடி நஷ்டத்துக்கு இது 80,000 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு வேலை போகுது அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டாரா? என்னது இது? அப்போ நேரடியாக அந்த ஒரு போஸ்டிங் மூலமா சம்பாதிக்க முடியாது, கோடி கோடியா கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலுமே கூட, ஒருவேளை ஒரு வாதத்துக்கு நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டாலும் கூட, சிஎம்முக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான 2 பேர் 3 பேர்ல இவர் ஒருத்தருங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள இருக்கிற நபராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த போஸ்டிங்குமே இல்லைனாலும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி உங்களுக்கு இருக்கும். லேசா பேசிக்கா ஏபிசிடி தெரிஞ்சவங்களுக்கு கூட இது தெரியும் அரசியல்ல, இல்லையா? அப்படின்னும் போது அந்த ஜனநாயகன் படத்துக்கு அவர் பட்ட நஷ்டத்துக்காக இந்த ஒரு அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? அது பாத்தீங்கன்னா அவர் கர்நாடகாலாம் இல்லைங்க, தெலுங்குங்க. சரி,
ஆனா அவர் பெங்களூர் மண்ணை பத்தி அவர் கொடுத்த இன்டர்வியூல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, என் இதயத்துக்கு நெருக்கமானது பெங்களூரு, எனக்கு உயிர் பெங்களூரு, என்னுடைய எல்லாமே பெங்களூருன்னு சொல்லி பெங்களூரை பத்தி அந்த அளவுக்கு பேசியிருக்காரு அந்த ப்ரொடியூசர் வெங்கட் நாராயண. ಇವತ್ತು ಏನಾಗಿದ್ದೀವಿ, ನಮ್ಮ ಹತ್ರ ಏನೇನಿದೆ, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಕಾರಣ. ಸೊ ಇದು ನಮ್ದು ಕರ್ಮಭೂಮಿ. இதைத்தான் எதிர்கட்சிகள் எல்லாமே சுத்து போட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நியாயமா தானே கேட்கறாங்க. இப்ப ஜெகதீஷ் யாரு, சினிமாவில் விஜய் அவர்கள் இருந்த வரைக்கும் அவருடைய மேனேஜராக அவருடைய அசிஸ்டண்டாக எல்லாமே இருந்தார். அவர் தான் கதை கேட்கறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இவர் முதலமைச்சர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா தனி செயலாளர் போட்டாச்சு. அது வெளிப்படையாக அறிவிச்சாங்களான்னு அறிவிக்கல. விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஜெகதீஷ் போட்ட பர்த்டே விஷ் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சில போஸ்டிங் எந்தெந்த போஸ்டிங் போட்டு வச்சிருக்காங்க, அது இனிமே எது இதெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படி இஷ்டத்துக்கு நம்ம இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னும் தவேக்கன்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பிரச்சாரத்தில் பேசினாரு நம்ம சிஎம். அதாங்க அந்த டயலாக் கேட்டுருங்களேன் நீங்களே. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். அதேதான். அதைத்தான் இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு, அதாவது ஊராம் வீட்டு நெய்யில தான் வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. கதறுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்முடைய தாவேக நண்பர்கள். கேட்டா கரப்ஷனை அங்கங்க தடுத்துட்டு இருக்கிறாங்க நீ பாத்து அப்படின்ட்டு நம்புறீங்க. நானும் நம்புறேன். ஆனா ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? எல்லா கட்சியும் புதுசா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த புது தொடப்பம் நல்லா பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பில்டப்லாம் பயங்கரமா இருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் எத்தனை சிக்ஸர்னு வீடியோ போட்டாங்க தெரியுமா? அதனால நான் வெயிட் பண்ண போறேன். இவங்க பண்ற எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட ஆர்கானிக்கா இருக்கிற மாதிரி தெரியலீங்க. ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போயிட்டு 300 பஸ் அவர் வந்து ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொல்லி பார்த்தோம்ல. அதில் வந்து டிரைவர்கிட்ட போயிட்டு கை கொடுத்து பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்தார். கண்டக்டர் கூட உட்காந்து அவருக்கு சரிக்கு சமமாக தோள் மேலே கை போட்டு அவர்கிட்ட சரியான சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்கினாருன்னு சொன்னார்ல. ஓ பரவாயில்லரா, ரேண்டமாக 2 அரசு ஊழியர்களை பார்த்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் இன்னைக்கு ஃபோட்டோஸ்லாம் வெளியே வருது என்னன்னா, அந்த 2 பேருமே டிவி கேட்காரங்களாம். 2 பேருமே தமிழக வெற்றி கழக ஆட்கலாம். அப்போ முதலமைச்சர் ஏறுற பஸ்ஸில் யார் டிரைவராக இருக்கணும், யார் கண்டக்டராக இருக்கணும், யார் முதலமைச்சர் பக்கத்தில் உட்காரணும், அது எப்படி என்ன ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கணும், அது எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அத்தனையும் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மூவி மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க லஞ்சத்தெல்லாம் ஒழிப்பாங்க, ஊழலை பூரா ஒழிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது நடந்துட்டு இருக்குது. அந்த மாற்றம் முன்னேற்றம்லாம் தெரியுது, அந்தந்த துறைகளில் சில இடங்களில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே கூட இது ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா அப்படின்ற சந்தேகம் கான்ஸ்டண்ட்டாக எனக்கு ஏன் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, யாரையெல்லாம் இவங்க அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், விஜய் அவர்களுடைய படம், ஒரு பிகில் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த பிகில் படம் இருக்கு, அந்த ரிலீஸ் ஆகிற சிட்டியில் ஒரு 10 தியேட்டர் இருக்குது. அந்த 10 தியேட்டர்லையுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான ஹைப் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போது நீங்கள் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ட்ரை பண்ணி தியேட்டருக்குலாம் போயிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ரசிகர் மன்ற ஷோங்க, டிக்கெட் அதெல்லாம் கிடைக்காது, அதுக்கு அடுத்த ஷோவில் இருந்து தான் நமக்கு பப்ளிக் டிக்கெட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லா தேட்டர்லையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னன்னா, ஃபுல்லாக ரசிகர் மன்றம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அந்த தேட்டரை நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த ஃபர்ஸ்ட் டே FDFS அதை வந்து லாக் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த காசுலாம் யாருக்கு? அதாவது அந்த டிக்கெட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசிகர்கள் போய் படம் பார்க்கறது சிலது இருந்தாலுமே கூட பெரும்பாலும் பிளாக்ல விற்கிறது. 200 ரூபா டிக்கெட்டை 2000க்கு விற்றா 1800 ரூபா லாபம். அப்போ ஒரு மீடியம் சைஸ் சிட்டி இருக்குது, கோயம்புத்தூர், சேலம், ஏதோ ஒரு சிட்டி எடுத்துக்கங்க ரேண்டம்னா. அந்த ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டிக்கெட் இவங்க அந்த மாதிரி பிளாக் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 டிக்கெட்டை எவ்வளோ விற்பாங்க? 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் 10,000 டிக்கெட்டு கூட கணக்கு போடாதீங்க, 100 டிக்கெட்டு கணக்கு போடுங்க. 100 டிக்கெட்டு விற்றாலே 20,000 ரூபாய்க்கு வித்திருக்க வேண்டிய டிக்கெட்டை 2 லட்சம் ரூபாய்க்கு வித்திருப்பாங்களா? அப்போ அந்த இடத்துல 1,80,000 ரூபா கருப்பு பணமாக மக்களிடமிருந்து திருடப்பட்ட பணமாக மாறுதா? அப்படியெல்லாம் சம்பாதித்தவர்கள் தான், அப்படி சம்பாதித்து பழக்கப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு வந்து அதிகாரத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வெளிப்படையா இவங்க திருடர்கள் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி யாரையும் நம்ம குறிப்பிட விரும்பல. அட் த சேம் டைம் அந்த சிட்டியை சார்ந்த எல்லாருக்கும் தெரியும், உங்க ஊர்ல உங்க சிட்டியில அந்த வேலையை பார்த்த அந்த ஆள் யாரு, இன்னைக்கு எம்எல்ஏவாவோ அமைச்சராவோ யாரெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னும் போது தன் முன்னாடி ஒரு 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 2000 ரூபாய் இருக்கிற இடத்த 20,000 ரூபாய் ஆக்கிறதுக்கான பிஸ்னஸை பார்த்து பழகினவங்க, சம்பாரிச்சு பழகினவங்க முறைகேடாக ஒரு 2000 கோடி ப்ராஜெக்ட் அவங்க முன்னாடி வருது மக்கள் பணம் அப்படின்னும் போது அதுல இருந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டெம்டேஷன் வராதா? பண்ண மாட்டாங்களா? எந்த அடிப்படையில் நம்புறது? நம்ம எல்லாத்தையுமே மேஜிக் மாதிரி விஜய் அவர்களே கட்டுப்படுத்திடுவார் அப்படின்ட்டு. ஏங்க அவர் சினிமாவில் இருக்கும்போதே கட்டுப்படுத்தலையே,
அவருடைய இயக்கத்து ஆளுங்களையும் அவருடைய தொண்டர்களையும் அவர் சினிமாவில் இருக்கும்போதே கட்டுப்படுத்தல. இதை பண்ணாதீங்க, பப்ளிக்குங்க, எனக்கு வாழ வச்ச தெய்வம், எனக்கு சோறு போட்ட தெய்வம், என் நெஞ்சில் குடியிருக்கும் தெய்வங்கள், அவங்க வந்து படம் பார்த்துட்டு போறாங்க, அவங்க கிட்டலாம் இப்படி விற்காதீங்கலாம் கட்டுப்படுத்தலையே. அப்படிங்கும் போது வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் அவர் வந்து கட்டுப்படுத்துவாருன்னு நான் ஏன் கண்ணை மூடிட்டு நம்பணும்? நான் வெயிட் பண்ணி பார்த்து நம்பிக்கிறேன். அது போக இப்போ கூட கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சிங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. சும்மா யாரும் வரமாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்குரியது ஏதோ ஒன்று கொடுத்தே ஆகணும். இப்போ அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இடம், அது போக பார்த்தீங்கன்னா அடுத்து எம்எல்ஏ சீட்டு அது இதுன்னு 1-2 சில இடங்கள்ல ஏதாச்சும் இடைத்தேர்தல் வந்தால் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அல்லது அடுத்து உள்ளாட்சி, அது போக பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி, மேயர், சேர்மேன், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரு, ஒன்றிய கவுன்சிலரு, இந்த மாதிரி பல போஸ்டிங்கு அங்கங்கன்ட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணப்படலாம். வாரியம், இதெல்லாமே தீய சக்தி, கொள்ளடிக்கிற சக்தின்னு சொல்லி அந்த சக்தி கூடயே இருந்து 10 வருஷமா குப்பை கொட்டின கும்பலை ஒட்டுமொத்தமாக வலிச்சு கொண்டு வந்து தான் கூட வச்சுக்கிட்டு ஃப்ரீ சர்வீஸ்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த கும்பலுக்கு இங்கே சர்வைவ் ஆகிறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது? கட்டாயம் யாருக்கு இருக்குது? சிஎம் சாருக்கு தான் இருக்குது. அப்புறம் எப்படி சிஎம் சாரால் வந்து இதை கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு லாஜிக்கலாக கேள்வி வருது. இவ்வளோதான். ஏன்பா பாசிட்டிவாக பேச மாட்டேங்கிற? அங்கே ஒன்று நடந்துச்சு, இங்கே ஒன்று நடந்துச்சு சொல்லுனா இல்லைங்கன்னா 6 மாதம் வந்து நல்லது பண்ணுறது டைம் கொடுங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல, புகழ்றதுக்கு அட்லீஸ்ட் நான் 1 வருஷமாச்சு டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு தகவல் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு வருது. இப்போ தான் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஸோ அது எந்த தூரத்துக்கு வேணால் போகலாம். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் அவங்களுக்கு அதுக்கான முழு டெக்னிக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, எப்படி வசூல் பண்ணணும், என்ன ரூட்டில் பிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்களுக்குன்னு அது தெரியல. ஸோ கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கிற வரைக்கும் அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி பறக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஜட்ஜ் பண்ண விரும்புகிறேன், நான் வெயிட் பண்ண விரும்புகிறேன்றேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி தூய ஆட்சி கொடுக்க முடியும்? அப்புறம் ஏன் நான் இவங்களை சந்தேகப்படக்கூடாது? அதிமுகலேருந்து இது வரைக்கும் 5 பேர், விஜயபாஸ்கர் சொல்லவே வேணாம், அவர் வந்து இப்போ அடுத்து ஒரு வாரத்தில் வந்து இணைய போகிறாரு. டீட்டெயிலாக சொல்கிறேன், அவர் வந்து இணையும் போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன மேட்ரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு சுப்பையா, அம்பாசமுத்திரம் தொகுதி, குறைஞ்சது ஒரு 50 ரூபா செலவு பண்ணியிருப்பாரு அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு. அந்த பதவியை 15 நாளில் ரிசைன் பண்ணிட்டு தாவே கலப்போ இணைஞ்சிருக்காரு. அப்போ அந்த 50 ரூபாயை எப்படி அவர் காம்பன்சேட் பண்ண போகிறாரு? மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதி, குறைஞ்சது 20 30 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த 30 ரூபாயை எப்படி அவங்க போய் காம்பன்சேட் பண்ண போகிறாங்க? இப்படி பல விஷயங்கள் இருக்குது இல்லை? ஸோ இந்த கிளீன் கவர்மெண்ட் அப்படின்னு கண்ணை மூடிட்டு கிருட்டு கம்பு சுற்றி என்ன நானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற அந்த கூட்டத்தில் ஒருத்தனா நான் இருக்க விரும்பலை. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் போடுற போஸ்டிங்ஸ்லேயே பயங்கரமாக தனக்கு வேண்டப்பட்டவர்கள், தனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, தனக்கு பர்சனல் லைஃப்பில் ஃபேவர் பண்ணவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து போட்டு கொடுத்துனுங்கிறாரு. அதான் ஒரு அவுட்டு நெய்யில் ஸ்வீட்டு சும்மா பண்ணி கிண்டி அல்வா கிண்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. முதலமைச்சருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.